மைதா, ஒயிட் சுகர் சேர்க்காம ஏற்கனவே ஒரு ரெசிபி போட்டோம். அது நெறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாரி இன்னொரு ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு என்ன ப்ரௌனி கொண்டு வந்து வைக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இதில மைதாவும், ஒயிட் சுகரும் கொஞ்சம் கூட சேர்க்கல. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்காக பட்டரையும், சாக்லேட்டையும் எடுத்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் மைக்ரோவேவ்ல வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்க டபுள் பாயில் மெத்தட்ல கூட மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு பவுல்ல முட்டையும், ப்ரவுன் சுகரையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். சுகர் நல்லா கரைஞ்ச பிறகு மெல்ட் பண்ணி வச்சிருக்க பட்டரையும், சாக்லேட்டையும் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, பிரியம் ஆர்கானிக்ஸ் இவங்களோட ஸ்ப்ரவுட் பண்ண ராகி ஃப்ளோர் தான் யூஸ் பண்ணுறேன். ராகி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அதை முளைக்கட்டி காய வச்சு பவுடர் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த ராகி மாவு தான் நான் ப்ரௌனிக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட கொக்கோ பவுடர், ஒரே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேக்கிங் டின்னில் ஊற்றிட்டு மேலேயும் கொஞ்சமாக சாக்லேட் இல்லைனா நீங்கள் வேணும்னா நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அவங்கள்ட்ட அது மட்டும் இல்லை, ஏபிசி மால்ட் இது எல்லாமே நல்ல சுத்தமான முறையில் தயாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கவுனி அரிசி கஞ்சி மிக்ஸ் இருக்குது, மில்லட் பேன் கேக் மிக்ஸ் இருக்குது, முருங்கைக்கீரையோட இட்லி பொடிலாம் வச்சுருக்காங்க. உங்களோட வெப்சைட் லிங்க் நான் கீழே கேப்ஷனில் தரேன். உங்களோட வாட்ஸ்அப் நம்பரும் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். இவங்களோட பேஜையும் கீழே டேக் பண்ணுறேன். நம்ம நார்மல் ராகி ஃப்ளவரே அவ்வளோ ஹெல்த் தான். அதுவும் முளைக்கட்டின ராகி மாவு இன்னும் அதிகமான ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. நல்லா ஆறின பிறகு கட் பண்ணி கொடுத்து பாருங்கள். இது நீங்கள் சொல்லாத வரைக்கும் ராகி மாவில் செஞ்சதுன்னே தெரியாது. தேங்க்யூ.